இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு பாலாபிஷேகம். அதாவது பேர் குரு, இவர் பெயர்கின்ற குரு அல்ல. இதனால் பாலாபிஷேகம் நடக்கிறது. எல்லோரும் பார்த்து சேவிச்சுக்கோங்க. ஆலயத்துக்கு நிறைய பேர் வரீங்க, எல்லோரும் விளக்கேற்றுறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கேற்றத்தை பற்றி கேட்டுருந்தீங்க, அதனால் சொல்கிறேன். விளக்கு ஏற்றுறது அப்படின்னா சுவாமிக்கு சுத்தமான நெய்யாகட்டும் அல்லது சுத்தமான எண்ணெயாகட்டும், இல்லை எண்ணெயில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் சுவாமிக்கு. அதனால் சுவாமிக்கு சுத்தமானதாக கலந்து சேர்க்கணும். நிறைய பேர் வந்து 3 எண்ணெய் 4 எண்ணெய் 5 எண்ணெய்லாம் கலந்து விளக்கேற்றுறீங்க. அந்த மாதிரிலாம் ஏற்றக்கூடாது. சுவாமிக்கு எப்போது சுத்தமானது தான் கொடுக்கணும். சுவாமி வந்து கண்ணாடி மாதிரி, நம்ம என்ன காமிக்கிறோமோ அதுதான் கண்ணாடியில் தெரியும். அதுபோல் சுவாமிக்கிட்ட நம்ம என்ன பக்தி செலுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலனும் கிடைக்கும். சுவாமி வந்து அதுபோல தான், நம்ம கண்ணாடி போல் நாம் சுவாமியை பார்க்குறப்போ கண்ணை மூடி சுவாமியை சேவிக்கவே கூடாது. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, கண்ணை மூடி தான் சுவாமியை சேவிக்கிறீங்க. கண்ணை மூடி சுவாமியை சேவிக்கக்கூடாது. கண் திறந்து சுவாமியை பார்க்கணும். ஏன் அவ்வளோ கொடூரமாவா சுவாமி இருக்கா? கண்ணை மூடிட்டு தரிசனம் பண்ணுறீங்க. கண்ணை திறந்து பாருங்கள், சுவாமி என்ன வஸ்திரம் சாத்திருக்கார், என்ன ஆபரணம் போட்டிருக்கார், என்ன புஷ்பம் சேர்த்திருக்காங்க, எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, சுவாமி எப்படி இருக்கான்னு பாருங்கள். அதை விட்டுட்டு கண்ணை மூடிட்டு சுவாமியை சேவிக்கவே கூடாது. கண்ணை திறந்து சுவாமியை ரசிங்க. உச்சங்கால்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரசிங்க. இப்போ உங்களுடைய குழந்தைக்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டால் எப்படி பார்ப்பீங்க, அதுபோல் அந்த குழந்தையை பார்க்குறது போல் சுவாமியை பாருங்கள். சுவாமி எல்லாத்துக்கும் எல்லா வரணும் கொடுப்பார். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.